அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அமுத சுரப்பி, ஏபிஜே உணவு வங்கி, ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், ஏபிஜே விஐபி குளோபல், த வாய்ஸ் ஆஃப் த காமன் மேன் சாமானியின் குரல் மாத இதழ் இணைந்து இந்தியாவின் தலை சிறந்த மஞ்சள் மற்றும் தொழில் மற்றும் கைத்தறி நெசவு ஜவுளி பூங்கா தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த வீரமும் போர்க்குணமும் நிறைந்த சிறந்த மாவட்டமான நமது மஞ்சள் மாநகரம் என்று பெயர் பெற்ற ஈரோடு மாநகராட்சியில் நமது ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது கலாச்சாரம் சமூக நல்லிணக்கம் தொழில் வளர்ச்சி திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள விருதாளர் பெருமக்கள் அனைவரையும் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்ய வருகை புரிந்துள்ள கலைஞர்கள் அனைவரையும் நலத்திட்டங்களை வழங்குவதற்கும் பெறுவதற்கும் வருகை புரிந்துள்ள நன்கொடையாளர்களையும் ஈரோடு மாவட்டத்தின் மிக சிறந்த சமூக சேவகரும் மனித நேயரும் சமூக நல்லிணக்கவாதியுமான சிறந்த இளைஞருமான நமது விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு திரு கே.இ. பிரகாஷ், ஈரோடு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். நம்ம கே.இ. பிரகாஷ் சார் அவங்கள பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். உங்களுக்கு இந்த இளம் வயதுல நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மிக சிறந்த ஒரு தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நிபுணராகவும், தொழில் பண்ணா மட்டும் போதாதவங்களுக்கு அந்த தொழில வர லாபத்தை எடுத்து கஷ்டப்படுற மக்கள், தேவைப்படுற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு தன்னால ஆன உதவிகளை வந்து செய்யணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா கொண்டு தன்னோட இளம் வயதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சமூக நல பணிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு தன்னோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்மதிப்பை பெற்று இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் முன்னோடியா வந்து பாத்தீங்கன்னா திகழ்ந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இளம் வயசுல நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து நம்ம தைப்பூசம் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்களுக்கு பாதி மக்கள் போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வர்றாங்க. உங்களுக்கு அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 27 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் பெரும்பாலும் இயங்குறது இல்ல. நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். உங்களுக்கு லீவு நாள்ல அது தைப்பூச நல்லாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இந்தியாவோட பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாக்கல் பண்றாங்க. நம்ம அருமை சகோதரர் கே.இ. பிரகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து இந்த பட்ஜெட் உரையில, அதாவது ஒரு சமூக போராளி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவகர் மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி பணியாற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேருக்கோ புகழுக்கோ வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையே கிடையாது. அவங்களோட நோக்கம் எப்பயுமே எப்படி இருக்கணும், அவங்களுக்கு மக்களுக்காக சேவை பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழைப்பு விடுத்தவனே நம்மளை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதை வந்து வாங்குறதுக்கு அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சார். அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது விழாவை வந்து கலந்துகிட்டு இந்த விருதை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்றவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா நாடாளுமன்றம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நேத்து மக்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க, உங்களுக்கு
அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மக்களோட உரிமை குரலாகவும் தமிழகத்தோட உரிமை குரலாகவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிக்கணும், அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருது விழாவில் கூட வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் நம்மளுக்காகவும் நம்ம மாவட்டத்துக்காகவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்காகவும் குரல் கிடைக்க இன்று நாடாளுமன்றம் சென்ற நமது அன்பு சகோதரர் திரு கே.இ. பிரகாஷ் எம்பி அவர்களுக்கு முதல் இந்த டயத்துல அவங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா மக்கள் சேவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற சேவைகள் உங்களுக்கு இந்த அருமையான தளத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமையேற்று வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சார்பாக சிறந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வந்து பாத்தீங்கன்னா வழங்குறதுல நம்ம அமைப்பு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறவங்களுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை ஏற்று சிறப்பாக நடத்தி கொடுத்து விட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் கலந்து சிறப்பித்துட்டு சென்ற எங்க அருமை சகோதரர் திரு வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏ அவர்களை பத்தி நம்ம அப்பதே நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களையும் இந்த இனிய தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா வருக என்று வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவை வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை வகித்து சிறப்பித்துட்டு இந்த விழாவையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நடத்தி கொடுத்த எங்க அருமை சகோதரி ஈரோட வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண்மணி, பேசவே தெரியாது அப்படின்னாங்க உங்களுக்கு, ஆனா சிறந்த செற்பொழிவர் மாதிரி வந்து சிறப்பா வந்து பேசிட்டு போன நம்ம அருமை சகோதரி திருமிகு எஸ். நாகரத்தினம் ஈரோடு மேயர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த அருமையான தருவத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருக என்று வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த விழாவை வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை வைத்து சிறப்பிச்சிட்டு இருக்க எங்க அருமை பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு வந்து வயசே ஆகிறது இல்லை. உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்க எங்க அமைப்போட வந்து முக்கியமான தூண் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா நாங்க எங்க ப்ரோக்ராம் வச்சாலும் சரி, ஊட்டியில வச்சாலும் சரி உங்களுக்கு, திருப்பூர்ல வச்சாலும் சரி உங்களுக்கு, ஈரோடுல வச்சாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தா கன்னியாகுமரி திருநெல்வேலி எங்க வச்சாலும் சரி ஐயாவோட சப்போர்ட் வந்து முதல்ல இருக்கு உங்களுக்கு. அதாவது என்ன அப்படின்னா எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நண்பர்கள் வந்து இயற்கைக்காக தன் வாழ்நாள் அப்படியே சரி இயற்கைக்காக நம்ம வாழ்நாளை அர்ப்பணித்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்களோ அவங்கள தமிழ்நாடு ஃபுல்லா ஒருங்கிணைச்சு உங்களுக்கு அவங்கள வெளிச்சத்துக்கு வராத மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மக்களை சேவையை சார்ந்து போக வைக்கிறதுல அவரோட பங்கு பெரும் பங்கு உங்களுக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சு கிட்டத்தட்ட தன்னோட உழைப்பு தன்னோட குடும்ப உழைப்புல வந்த வருமானத்தை எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மரங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வளர்த்த திரு கோயம்புத்தூரை சேர்ந்த வந்து செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்போட சுற்றுச்சூழல் அணையோட கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரா உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நாங்க அப்பாயின்மெண்ட் பண்றவங்களுக்கு ஐயா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த பணிகளை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் வந்து என்னைக்குமே வந்து உறுதுணை புரியும் அப்படிங்கறதுல நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கோம் உங்களுக்கு. இன்னும் உங்களை வச்சு நிறைய முன்னெடுப்புகள் பண்ண போறவங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளையும் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கடந்த 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட் ரெஸ்ட்ல இருந்தார். இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாருமே இவ்வளவு பேர் வர்றீங்க உங்களுக்கு உங்களை எல்லாத்தையும் சந்திக்கணும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்க எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி சண்டை போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம விருது விழாக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள், மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளர்கள், மிகப்பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீரர்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகினா ஒரு புண்ணிய பூமி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களோட படையில மிகச்சிறந்த போர் வீரரா இருந்து ஒற்றர் படை தளபதியா இருந்து தீரன் சின்னமலை அவர்கள் பல்வேறு போர்களில் வெற்றி பெறுவதற்கு மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்து தனி ஒருவரா ஆங்கிலேய படைகள்ல ஒற்றையரா உள்ள போய் அங்க அவங்க என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து போர் தந்திரங்கள் வச்சிருக்காங்க. அந்த தந்திரங்களை வந்து உடைச்சு தீரன் சின்னமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கத்துக் கொடுத்து
அந்த போரை வெற்றிகரமா எப்படி முடிக்கலாம் அப்படிங்கறத மிகச்சிறந்த வந்து பங்களிப்போட வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒற்றற்படையா அந்த செயல்பட்ட மாவீரன் பொல்லான் அவர்கள் பிறந்த புண்ணிய பூமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஈரோடு. அடுத்ததாக திருப்பூர் குமரன் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஆளுங்க யாருமே இருக்காது. தன்னோட இளம் வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்காகவே தன்னோட வாழ்நாளை அர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு வந்து தியாகம் பண்ண ஒரு அருமையான வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த புண்ணிய பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈரோடு. அதுக்கப்புறம் கணித மேதை ராமானுஜம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து. இன்னைக்கு வந்து அறிவியல்னாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வர்ற எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அத்தனை டெக்னாலஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணிதத்துல வந்து சிறந்து விளங்கக்கூடிய கணக்கீடுகளை யாரோட துணையும் இல்லாம யாரோட பயிற்சியும் இல்லாம எந்தவித படிப்பும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானா கத்துக்கிட்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அவரோட கணிதம் இல்லாம அந்த ஆராய்ச்சி முழுமை அடைகிறது இல்லை உங்களுக்கு வந்து. அவ்வளவு சிறந்த வந்து பாத்தீங்கன்னா இளம் விஞ்ஞானியா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்ட நமது ராமானுஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணில் தான் வந்து பிறந்திருக்காரு உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் நம்ம கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்குந்தர் கல்வி நிலையம், கலைமகள் கல்வி நிலையம் இதை உருவாக்கின சிதம்பரனார் இல்லைங்களா சார்? சிதம்பரனார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாளை அர்ப்பணம் பண்ணி தன்னோட சொத்து தன்னோட வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்வங்கள் எல்லாத்தையுமே இந்த மாவட்டத்தோட பெண்களோட கல்வி முன்னேற்றத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து செயல்பட்டு உங்களுக்கு வந்து ஈரோடு நகராட்சியோட தலைவராக இருந்து கல்விக்காக நிறைய கல்வி நிலையங்களை உருவாக்கி உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய வறுமைக்கோட்டை கீழே உள்ளவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வச்சவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புண்ணிய பூமியில பிறந்திருக்காரு. அது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதிய கொடுமை, சமூக நல்லிணக்க பாகுபாடு, பெண் விடுதலை, சமூக சீர்திருத்தம், சமூக நல்லிணக்கம் இது அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து கொடுமையா இருந்துச்சு உங்களுக்கு. ஜாதியை வச்சு நம்மளை எப்படி எல்லாம் பிரிச்சாங்க உங்களுக்கு வந்து, சமூக நல்லிணத்தை எப்படி எல்லாம் குலைச்சாங்க உங்களுக்கு, மத ரீதியா இன ரீதியா மொழி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா அடிமைப்படுத்தினாங்க. பெண்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற விடாம கல்வி அறிவு பெற விடாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து பாகுபாடு காட்டினாங்க உங்களுக்கு வந்து. அப்படி இருந்த காலத்திலேயே வந்து தன்னோட கொள்கைகளாலும் தன்னுடைய வீரியமிக்க செயல்களாலும் எதற்கும் அஞ்சாதவராக நம்ம ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணில் தான் பிறந்தவர். நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது ஒரு பெருமையான விஷயமும் கூட உங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுமையை வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சோம் அப்படிங்கறது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்புல வெற்றி கிடைச்ச பிறகு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு வந்து சொந்தம் கொண்டாடலாம். ஆனா ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பல கஷ்டங்களும் போராட்டங்களும் தோல்விகளையும் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்ச பிறகு அந்த கொண்ட கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா தலைவராகவும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளாகவும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவராக தான் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறந்து செயல்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு வர தலைவர் கூட அவங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்த ஒரு புண்ணிய பூமி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து பிறந்த தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்க தலைவர்கள் வந்து உருவாக்க போற ஒரு சிறந்த ஈரோடு மண்ணில இருந்து இன்னைக்கு நமது ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது விழாவை நாங்க நடத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்படுறவங்களுக்கு. எப்பயுமே நம்ம விருது விழாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா எல்லா துறையிலும் சிறப்பா சேவை பண்றவங்கள அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், வளம், வளர்ச்சி இதுக்காக தன்னோட வாழ்நாளை வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தவித சுயநலம் இல்லாம அவங்களுக்கு தன்னலம் இல்லாம பொதுநலத்தோட செயல்பட்டு இருக்க நண்பர்களை எல்லா துறை சார்ந்து தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு நல்ல இடத்துல ஹானர் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கமா எடுத்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கடந்த 2021 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமைப்பு சார்பா உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது பிளஸ் கலாச்சார திருவிழாக்களை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த விருது மற்றும் கலாச்சார திருவிழா மட்டும் கிடையாது, சமூக நல்லிணக்க திருவிழாவும் நாங்க நடத்துறோம். உங்களுக்கு அது போல வந்து தொழில் வளர்ச்சி திருவிழாவும் வந்து நடத்துறோம். ஏன்னா எல்லாருமே எல்லா துறையிலுமே வந்து
வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை வள்ளுவன் சார் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து தொழில்துறையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் உங்களுக்கு வந்து. பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. அதுபோக கோவிந்தசாமி ஐயா வந்து இயற்கை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. இப்படி ஒவ்வொரு நண்பர்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கவுண்டர் சார் வந்திருக்காங்க, பொல்லான் சார் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. இவங்க எல்லாருமே ஒரு துறை மட்டும் இல்லாம பல்துறையில வந்து பாத்தீங்கன்னா வல்லுநர்கள் உங்களுக்கு வந்து. அப்ப இவங்க நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் பெண்களை ஆண்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிட்டு இருக்காங்களுக்கு. நிறைய பேருக்கு அவங்களால என்னென்ன வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க முடியுமோ. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இளைஞர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த மேடை கிடைக்கிறது அது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியம். ஏன்னா இதோட மதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னாடி நீங்க வளர்ந்து வரும்போது இந்த தலைவர்கள் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திறமையை வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படிங்கறது பின்னாடி தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நாங்க ப்ரோகிராம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது வரைக்கும் நிறைய பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க, பத்ம பூஷன் விருது வாங்கினவங்க ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க, பத்ம விபூஷன் ப்ரோகிராம் பண்ணவங்க இந்த ஸ்டேஜ்ல ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்படி அவங்க பண்ண ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க குருநாதருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அருமையான வந்து வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் விருதாளர்கள் அடுத்தடுத்து அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட சேவைகளையும் வந்து பாத்தீங்கன்னா முன்வைப்பாங்க. இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வீடியோவா ரெடி பண்ணி உங்களுக்கு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பணியை நாங்க கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட சேவைகள் ஒரு இடத்துல மட்டும் நிக்க கூடாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாடுகள் தேவைப்படும், அடுத்த ஊர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா எல்லார்ட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பதஞ்சு கிடக்குது உங்களுக்கு. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. திறமையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேடையோ வாய்ப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான முயற்சிகளை பண்றது இல்லை உங்களுக்கு. அந்த முயற்சி பண்ணாலும் கரெக்டான இடத்துல போய் அதை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை உங்களுக்கு. நம்ம ஏபிஜே விஐபி குளோபலோட நோக்கமே என்ன அப்படின்னா இது ஒரு குடும்ப திருவிழாவை தான் நாங்க பண்றோம் உங்களுக்கு. அப்ப என்னன்னா குறைஞ்சபட்சம் மக்களை உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பத்தி, அவங்களோட செயல்பாடுகள், அவங்க நோக்கங்கள், அவங்களோட திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். நாங்க ஓரளவு வந்து தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களோட நோக்கங்கள் என்ன, ஃபியூச்சர் உங்க செயல்பாடுகள் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கிறத நீங்க ப்ரொமோட் பண்ணும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உலகம் ஃபுல்லா என்னைக்காவது எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க மூடுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் எங்கேயாவது உருவாகி இருப்பாங்க உங்களுக்கு. அப்ப நம்மள மாதிரி ஒரு தோழர் வந்து இங்க செயல்பட்டு இருக்காரு உங்களுக்கு. அவர் ஒரு ஆதரவு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தேடிட்டு இருக்காரு, இல்ல அவர் நல்லா செயல்பட்டு இருக்காரு, நாம அவர் கூட சேர்ந்து செயல்படலாம் உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து போய் சேரும் உங்களுக்கு. அப்ப சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீமை வந்து சேர்த்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தில் உருவாக்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதை உடைச்சிருவோம், இதை உடைச்சிருவோம், அதை கொண்டு வந்துருவோம், இதை கொண்டு வந்துருவோம் அப்படின்றாங்க உங்களுக்கு. எதை கொண்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையும் அமைதியும் மனித நேயத்தையும் சமூக நல்லிணத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளத்தையும் வளர்ச்சியும் எவனாலையும் யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது உங்களுக்கு. எத்தனை பேர் எதை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து உடப்போம், இதை வந்து உடப்பண்ணாலும் வந்து சமூக நல்லிணத்தோடு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்க உங்களுக்கு சமூக நீதிக்காகவும் சமூக பொருளாதாரத்துக்காகவும் உங்களுக்கு வந்து ஒற்றுமைக்காகவும் சமூக நல்லிணக்கத்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வந்து நம்ம அமைப்பு யாரு கூடனாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படுறதுக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா நாங்க வந்து என்னைக்குமே சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, எல்லை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தர கிடையாது உங்களுக்கு. யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுதான் வந்து எண்ட், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நாங்க நினைக்கிறது இல்ல. எங்களுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அனைத்து திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அறிமுகப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு. இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் உணவு, உடை, கல்வி, மருத்துவம், தொழில், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி, வளம், வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் சரிசமமா கிடைக்கணும் உங்களுக்கு. அவங்களும் பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாடுகளையும் அறிமுகப்படுத்துறவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு முதல் என்ன பண்றோம்னா அந்த திட்டத்தின்படி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 நபர்
ஒரு 5 கிலோ அரிசி வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விநியோகம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து இந்த 5 வருஷமா எந்த நாட்டுல ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, எந்த மாநிலத்தில் ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, எந்த மாவட்டத்தில் ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த அறிவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அந்த மக்களுக்கு உங்க கையால வந்து பாத்தீங்கன்னா அந்த நிவாரணத்தை கொடுத்து வைக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு எவ்வளவோ விஷயம் நல்ல விஷயம் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் யாருக்காவது எங்கேயாவது ஸ்பார்க் ஆகி உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுத்தை வல்லவன் சார் மாதிரி பண்ணணும், கோவிந்தசாமி சார் மாதிரி பண்ணணும், ராஜ்கோட்டை சார் மாதிரி பண்ணணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கியலட்சுமி மேடம் மாதிரி பண்ணணும் உங்களுக்கு, இந்த மருதாச்சலம் சார் மாதிரி பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கான வேலைகள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ரெண்டாவது மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் சார் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம்லாம் நம்ம என்னதான் வந்து காட்டு கத்துனாலும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த வளர்ச்சியும் வராது உங்களுக்கு. அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயணப்பட்டாதான் முடியும் உங்களுக்கு. அந்த பயணப்படுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றோம் சார். டிராவல் பண்ணி எல்லா துறையிலும் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது உங்களுக்கு. இந்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது வரைக்கும் இந்தியாவில மட்டும் 17 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருது விழாவை வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்கோம். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மலேசியால ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம், ஸ்ரீலங்கால ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தாய்லாந்துல வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமை அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சிவகாசி உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. மிகப்பெரிய பொறுமையான தன்னோட ரத்தத்தையும் தன்னோட வேர்வையும் தன்னோட சதையும் வந்து பாத்தீங்கன்னா உழைப்புக்காகவே தியாகம் பண்ணி உங்களுக்கு உழைப்பாளர்களால் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளர்களால் முதலாளிகளை உருவாக்கி குட்டி ஜப்பான் என்று தமிழகத்தில் வந்து பேரெடுத்த மிக சிறந்த மாநகராட்சி அவங்க எல்லாத்தையுமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த சிவகாசியில தான் நம்மளோட தலைமை அலுவலகம் இருக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னோட சொந்த ஊரே சிவகாசி உங்களுக்கு. இந்த அருமையான வந்து பாத்தீங்கன்னா இந்தியால தீப ஒளி திருவிழால இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பட்டாசை போட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த பட்டாசை உருவாக்குறதுக்கு நாங்க ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ராப்பகலா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரத்தத்தை வேர்வை சிந்தி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூலிக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து உங்களுக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஒளிரக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த பட்டாசு தீப்பெட்டி அச்சு தொழிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி சிவகாசி ஓனர்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா அருமையான மாநகராட்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க தலைமையில நாங்க வச்சிருக்கோம். அதனால உழைப்பை பத்தி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நாங்க களத்துல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஆளுங்க உங்களுக்கு. பாமர மக்களோட கஷ்டங்கள் உங்களுக்கு ஒடுக்கப்பட்டவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு, இவங்களை சுத்தி என்னென்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு, அவங்கள பொருளாதார ரீதியா வந்து எப்படி எல்லாம் முடக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மதவாதமும் ஜாதிவாதமும் வந்து நிறைய இடத்துல வந்து அதெல்லாம் உடைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பொருளாதார முன்னெடுப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே களத்துல இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொருளாதாரத்தை நாங்க உழைப்புல இருந்து சம்பாதிக்கிற பொருளாதாரத்துல என்னோட CEO டாக்டர் லட்சுமி பிரபு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அறிமுகமா இருப்பாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சிறந்த ஒரு தொழில் அதிபர் திருச்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து 25 வருஷமா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் பண்ணா மட்டும் போதாதவங்களுக்கு வந்து பெண்களோட முன்னேற்றமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட முன்னேற்றமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவோட முன்னேற்றம், ஒரு தெருவோட முன்னேற்றமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரோட முன்னேற்றம், ஒரு ஊரோட முன்னேற்றமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாநிலத்தோட முன்னேற்றம், ஒரு மாநிலத்தோட முன்னேற்றமே ஒரு நாட்டோட முன்னேற்றம், ஒரு நாட்டோட முன்னேற்றமே உலகத்தோட முன்னேற்றம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பெண்ணா இருந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி உங்களுக்கு நிறைய முதலமைச்சர்கள், நிறைய துணை முதல்வர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மேயர்கள், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர்கள், உங்களுக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்புறவு உருவாக்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அறிமுகமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வந்து பாத்தீங்கன்னா பெண்மணி உங்களுக்கு வந்து எதுக்கும் துணிஞ்சவங்க. நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து துணையா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து எதுக்கு நான் இவ்வளவு சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பெண்கள் நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட உங்களோட திறமை வந்து பாத்தீங்கன்னா முடங்கி போயிடக்கூடாது உங்களுக்கு வந்து உங்க திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுப்பு பண்ணணும் உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பை எப்பயுமே நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் எப்பனாலும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களால முடிஞ்சா நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். எங்களால முடியல அப்படின்னா உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களை நாங்க
உருவாக்கி வச்சிருக்கவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்தா அந்த வாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுல நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமையா செயல்பட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாசம் வந்து கன்னியாகுமரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு வந்து விருது விழா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயா வழி வழிபாடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா வைகுண்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு மகா சன்னிதானம் வந்து பாத்தீங்கன்னா பால பிரஜாபதி ஐயா வந்திருந்தாங்க. அவங்க தலைமையில தான் ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவாசி எம்எல்ஏ ஐயா வந்திருந்தாங்க உங்களுக்கு வந்து. அந்த டைத்துல உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க சிலம்பம் பயிற்சி உங்களுக்கு வந்து நம்ம குட்டி புலி வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி பாசறை அது வந்து குட்டி புள்ளி இல்ல சார் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈரோடு சூரப்புலிகள் உங்களுக்கு வந்து யாருமே ஒண்ணு போன குழந்தைகள் கிடையாது உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈரோடு புலிகளா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டீமா உருவாகும் உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து அந்த சிலம்ப கலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழோட பாரம்பரிய கலை உங்களுக்கு வந்து அதுல வந்து முத அவன் கத்துக்கக்கூடியது என்னன்னா சுய ஒழுக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற இன்னைக்கு இளைஞர்களுக்கும் வந்து பார்த்தா மத்த எல்லாத்துக்கும் தேவைப்படுற முக்கியமான விஷயம் சுய ஒழுக்கம். ரெண்டாவது கவனம். ஒரு செயலை எடுத்தோம் அப்படின்னா அதை ஒண்ணு கவனமா செய்யணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரம் தவறாமை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாத்திக்கிறது. ஏன்னா சிலம்பம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண கம்ப வீசுறாங்க இல்ல வாழை வீசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரீதியா வந்து தயார் பண்ணணும். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைக்கு ஏத்தவங்கள மாதிரி வந்து அவங்கள மாத்தணும். அப்ப அவங்களோட சுய ஒழுக்கத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அவரோட குருநாதர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கத்து கொடுத்தது அவங்களோட சுய ஒழுக்கமா தான் இருக்கும் இல்லைங்களா சார் உங்களுக்கு. ஏன்னா ஒழுக்கம் இல்லாத எந்த கலைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போறது இல்லை உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலம்ப கலைகளா இருந்தாலும் சரி பரதம் ஆடின சாதனா அவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அருமையான வந்து பாத்தீங்கன்னா பரதத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணாங்க அவங்களுக்கு வந்து. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன உடனே வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க காலையில இருந்து முயற்சி பண்ணி நீங்க சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணாங்க. இப்படி இந்த குழந்தைகள் என்னன்னா படிப்பு 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 படிப்புன்னு சொல்லி போட்டீங்கன்னா ஒன்னாரங்கம் வாங்கணும் உங்களுக்கு வந்து நீ தான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், மாவட்ட ஃபர்ஸ்ட் வரணும், மாநில ஃபர்ஸ்ட் வரணும் சொல்லி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டு படிப்புக்குள்ளேயே முடக்காம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வச்சு அவங்கள வச்சு புரிய வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படிப்பை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுபவ பாடம் ஒண்ணு இருக்குது. அந்த அனுபவ பாடத்தை நீங்க கத்துக்கோங்க. பின்னாடி அது உங்களுக்கான வளர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு விதையா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த கலைகளை கத்துக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய பலத்தை பாராட்டு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா எவ்வளவோ குழந்தைகளை படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து தள்ளும் போது நீங்க கலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொண்டு வரது மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு. அந்த மாதிரி கலைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு நீங்க வந்து சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து அரங்கேற்றம் பண்ணிருக்கீங்க. இனிமேல் அரங்கேற்றம் பண்ண போறீங்க. இப்ப அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்ப கன்னியாகுமரியில் நடந்த போது இந்த மாதிரி சிலம்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த கலைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து கலைகளை பண்றாங்க. அவங்க பாரம்பரியமா அவங்க தாத்தா காலம், அவங்க அப்பா காலம், அவங்க பிள்ளைகள் காலம், அதுக்கப்புறம் வந்து பேரங்கள் காலம் வரிசையா வந்து பார்த்தா அந்த கலைகள் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை முறையா வச்சிருக்காங்க கண்டு. இந்த கலை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைகளை காட்டுறவங்க யாருன்னா அந்த கலைஞர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த பேக்ரவுண்ட் இருக்கிறது இல்லை உங்களுக்கு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து முத நாங்க வந்து திருச்செந்தூர்ல ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ ஒரு சிலம்பன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தோம். அப்ப அந்த கலையில பண்ணிட்டு இருக்க அந்த குருநாதோட பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க. காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லை. அப்ப அந்த கலையில் முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கண்ணீர் வடிக்கிறார். அவர் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50-60 வருஷமா அந்த கலைக்காகவே தன் வாழ்நாள் அப்படியே அர்ப்பணிச்சு ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைகளுக்காக உருவாக்கி இருக்காரு. இப்ப சார் சொன்னார் பாத்தீங்களா, என் இன்ஸ்டியூட்ல இருந்து 10 ஆசிரியர்கள் நான் உருவாக்கி இருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டேட் ப்ரோக்ராம் சென்ட்ரல் ப்ரோக்ராம் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் சொல்லி. அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா 50-60 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அந்த மாணவர்களை உருவாக்கி உங்களுக்கு வந்து இந்த கலைக்காகவே அர்ப்பணம் பண்ணவருக்கு அவர் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா வந்து வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டவனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணோம்னா கன்னியாகுமரியில் அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு அந்த குழந்தையோட வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த குரு மகா சன்னிதானம் பால பிரஜாபதி ஐயா அங்க மத்த விருந்தவர்கள்ட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சோம்.
வச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலேஜோட டீன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட நேரடியா பேசி உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான அந்த ஃபீஸ கட்டக்கூடிய வாய்ப்பை வந்து பார்த்தா உருவாக்கி கொடுத்தாங்க. இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்ல வரேன்னா, இப்போ உங்க வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததோ இல்ல வாசுதேவன் சார் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததோ உங்களுக்கு உங்க கலையை மட்டும் அறிமுகப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்திருக்க நல்ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் நான் சொன்னது ஒரு விஷயம். நம்ம அமைப்பு எப்பயுமே இப்ப வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் போன் பண்ணாரு. உங்களுக்கு வந்து போன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 5 யூனிட் ரத்தம் வந்து அவசரமா தேவைப்படுது. உங்களுக்கு நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு இந்தியா ஃபுல்லா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருக்காங்க, நம்ம சொன்னா மறக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வேலையில இருந்தாலும் பொருளாதாரம் அவங்க இல்லாட்டியும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எங்க வரணும் எப்ப வரணும் வந்து மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் நண்பர்கள்ட்ட மதுரையில சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம் சொல்லி ஒரு நண்பருக்கு போன் அடிச்சேன். போன் அடிச்சோன்னே அண்ணா நீங்க சொல்லுங்க நான் வந்து பண்ணி கொடுத்துலாம், எத்தனை வரலாம் தெரியல, நான் உங்க பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு வந்து 5 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹிஸ்டரி எதுக்கு சொல்ல வரேன்னா இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்த தான கொடையாளர்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது எதுக்கு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை முக்கியமா சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கேட்டாரு பாத்தீங்களா, அந்த ரத்தம் கேட்டு ஆபரேஷன் பண்ண போற யாருன்னா ஒரு சர்ச்சோட ஃபாதர், பாதிரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி. உங்களுக்கு வந்து ஏன்டா வந்து உதவி கேட்டு வந்தாரு பாத்தீங்களா. உங்களுக்கு வந்து அவர் பாதிரியார் வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த வந்து ஒரு பாதிரியார். உங்களுக்கு ஏன்டா உதவி கேட்டு வந்தவர் யாரும் தெரியுமா, உங்களுக்கு வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த தோழர். இவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்க போனது யாரும் தெரியுமா, அந்த 5 பேருமே இஸ்லாமிய மத தோழர்கள். நாங்க எதுக்கு இதுல சமூக நல்லிணக்கம் சமத்துவம் போட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு உங்க பேச்சுல மட்டும் சமூக நல்லிணக்கம், வாயில மட்டும் வந்து சமூக நல்லிணக்கம் சமத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே அந்த சமூக நல்லிணக்கம் இருக்கணும். உங்களுக்கு வந்து அது இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு இன்னைக்கு தேவைப்படுது, இந்த ஊருக்கு தேவைப்படுது, இந்த தெருக்கு தேவைப்படுது, இந்த மக்களுக்கு தேவைப்படுது, நம்ம அரசியல் தேவைப்படுது. உங்களுக்கு இன்னைக்கு அதை உடைக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. நம்ம சிறுத்தைவன் சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட தலைவர் திருமாவளவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா போராடிட்டு இருக்காரு. உங்களை கண்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டு இவங்களுக்கெல்லாம் தோளோடு தோல் நின்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க கூட இருந்து களப்போராளிகளை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கு எங்களை மாதிரி அமைப்புகளும் எங்களை மாதிரி தோழர்களும் எங்களை மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு என்னைக்குமே உங்க கூட கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான சந்தர்ப்பத்துல எல்லாருமே இந்த சமூக நல்லிணக்கத்தோட சமத்துவத்தோட ஜாதி மதம் எல்லை பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கத்தோட நடக்கணும் அப்படிங்கறத இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கோம். உங்களுக்கு அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அடுத்த விருதாளர்கள் நம்ம பேச வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த விஷயம் நாங்க வந்து உணவு கொடுத்தாச்சு, உடை கொடுத்தாச்சு, நாங்க எங்களோட முக்கியமான பணியை வந்து ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சு அடுத்தது பேர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா வந்து மெயினா சிவகாசியில் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 25 வருஷமா இந்தியா ஃபுல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழில வர லாபத்தை எடுத்து உங்களுக்கு சிவகாசியில நம்ம தலைமை அலுவலகத்துல ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பப்ளிக்ல வந்து ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அதுல என்ன பண்றோம்னா நம்ம வீடுகள்ல நம்மளுக்கு தேவைக்கு மேல நமக்கு தேவையில்லாத எந்த பொருளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு துணிமணிகள், நோட்டு புக், டிவி, டேபிள், மிக்சி, கிரைண்டர், செல்லு, செப்பல், பாத்திரம் எதனாலும் சரி நம்ம சென்டர்ல பப்ளிக்ல கொண்டு வந்து நீங்க அடிக்க வச்சுட்டு போயிடலாம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க இலவசமா எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க நம்ம வீட்டுல எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்றோம். ஃபங்க்ஷன் பண்றா கண்டிப்பா என்னைக்குமே தேவைக்கு மேல அதிகமான சாப்பாடு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. வந்தா வந்து அவங்களுக்கு சோறு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்ட்ரா தான் சமைப்போம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம ரத்தத்தை வேறவே செஞ்சு வந்து சமைச்ச அந்த உணவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வீணா வந்து குப்பைக்கு கொண்டு போய் போடாம உங்களுக்கு நம்ம அமைப்பு என்ன செய்யறோம்னா கல்யாண வீடுகள், ஹோட்டல், திருவிழா, அன்னதானம், ஸ்கூல் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ அந்த உணவு மீதமாகறத நம்ம சென்டருக்கு டைரக்டா அனுப்பி வச்சிருவாங்க. இந்த உணவுகளை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தெருக்கள்லையும் கொண்டு போய் பசிக்கிற மக்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவை 24 மணி நேரமும் இலவசமா விநியோகம் பண்ற சமூக சேவையை கடந்த 11 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியை தலைமை வச்சிருக்கோம். இதுவரைக்கும் இந்த 10 வருஷத்துல 1.5 கோடி மக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவை வந்து ஃப்ரீயா வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இது எங்க உழைப்புல இருந்து வந்த வருமானம் இல்ல, உங்க உழைப்புல இருந்து உங்க ரத்தத்தை சிந்தி
நீங்க சம்பாதிச்ச வந்து பார்த்தா ஒரு உணவு பொருளை உங்க சார்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நல்லதை எங்க விதைச்சாலும் அது மிகப்பெரிய ஆலமரமா அறுவடையாகி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நாங்க பண்ணும் போது எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எதிர்ப்பு தான் இருந்துச்சு. இத பண்ணாதீங்க, இத வந்து பண்ணி மக்களை சோம்பேறிப்படுத்தாதீங்க, இத பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது நல்ல விஷயம் கிடையாது, எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் தான் சொன்னாங்க. இதை பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணாங்க உங்களுக்கு. அதெல்லாம் மீறி ஒரு நல்ல விஷயம் இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நாங்க கத்து வச்சிருந்தனால எல்லா எதிர்ப்பையும் தாண்டி ஆரம்பிச்சவங்களுக்கு இன்னைக்கு அதோட வெற்றி எப்படி இருக்குன்னா, இந்தியா ஃபுல்லா எங்களை பார்த்து ஒரு ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் மூலமா ஒரு நாளைக்கு 1,00,000 சாப்பாடுக்கு மேல இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. இதோட வெற்றியே இதுதான். நீங்க நல்லதை விதைச்சிட்டீங்கன்னா அது என்னைக்குனாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விருட்சகமாகவும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆலமரமாகவும் வளர்ந்து எல்லா மக்களுக்கும் பயனளிக்கும். உங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்தில் நாங்க சொல்றது எல்லாமே இந்த குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட தேவைக்கு மேல என்ன பொருள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தயவு செய்து உங்க பக்கத்து வீடோ ஏத்த வீடோ உங்க தெருவோ உங்க ஊரோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு டைரக்டா நீங்களே போய் கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருள் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையா இருக்கும். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வறுமையில வாங்க முடியாத ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. நீங்க கொடுக்கும் போது அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்றீங்க. உங்களுக்கு வந்து அதனால உணவு மற்றும் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வீணாக்க கூடாது அப்படிங்கறதையும் இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த